அப்போ அந்த ஹிஜாபை போட்டுக்கொண்டு ஆடுவதால் எங்களுடைய மாண்பு கெட்டு போகுது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் ஒரு சைடு இருக்குது. ஒரே ஒரு டோக்கன் சாப்பாடுறதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு டோக்கனை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்த ஒரு பெண்மணியை அத்தனை ஆண்கள் மத்தியில அவருடைய முகத்தை கிழித்து அவருடைய ஹிஜாபை கிழித்து செய்யக்கூடிய மற்றொரு இடத்துல இருக்கக்கூடிய அதே இஸ்லாமிய சமூகம், மற்றொரு இடத்துல ஒரு பெண்மணி அவருடைய மாண்பை ஒரு முதலமைச்சருக்கு எடுத்து விட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய தேசமே பல்வேறு சமூகத்தினரும் சேர்ந்து அந்த பெண்மணிக்காக அந்த டாக்டருக்காக குரல் எழுப்பினது தான் இந்தியாவினுடைய தேசம். ஸோ இந்த இரட்டை நிலைப்பாடுகளை தவிர்க்க வேண்டும். பல்வேறு காலகட்டங்களில் தெளிவாகப்பட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எப்படி ஒரு விதமான அடக்குமுறை ஒரு பெண்களை உடை உடுத்த சொல்வதில் ஒரு அடக்குமுறை இருக்குதுன்னு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் அந்த பெண்மணியினுடைய ஆடை சுதந்திரத்தில் தலையிடுவதும் அவர்களுக்கான தனிப்பட்ட மனித சுதந்திரத்தில் தலையிடுவதுமே மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை தான். இந்த அடக்குமுறைகள் எந்த மதத்தில் இருந்தாலும் எந்த பிற்போக்குத்தனமான மதங்களில் செயல்படுத்தப்பட்டாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் கிடையாது. அது இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இந்துவில் இருக்கிறதாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறதாக இருக்கட்டும், ஜுடேஷியத்தில் இருக்கிறதாக இருக்கட்டும், எந்த மதமும் ரெக்ரெசிவான பிற்போக்குத்தனமான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ டிரான்ஸ்ஜெண்டருக்கோ குழந்தைகளுக்கோ எடுத்துக்கொண்டு சென்றாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது. ஒரு ப்ராக்ரெசிவான வேர்ல்டில் அதை நீங்கள் உங்களோட கோட்பாடுகளுக்கு ஒவ்வொருத்தரும் கட்டுப்பட வேண்டும் என்று நினைப்பதே மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை. இந்த அடக்குமுறை என்பது அது இஸ்லாமிய சமூகத்தில் நடந்தாலும் தவறுதான், பிற எந்த சமூகத்தில் நடந்தாலும் தவறுதான்.